வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். இன்னைக்கு இந்த 13வது நாள் துரோணர் என்ன பண்ணுறாருன்னா, பத்ம வியூகம் அமைக்கிறாரு. அதாவது தாமரை மலர் மாதிரி நிறைய வட்டங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. இந்த பத்ம வியூகம் அமைக்கிறாங்க. இந்த பத்ம வியூகத்தை உடைக்கக்கூடிய திறமை பாண்டவர்களை ரெண்டு பேருக்கு தான் இருக்குது. அதில் ஒன்று அர்ஜுனன், இன்னொன்று நம்ம அபிமன்யு, அர்ஜுனனோட மகன். இப்போ தர்மர் என்ன சொல்கிறாரு, இது பாரு அபிமன்யு, நீ வந்து இந்த பத்ம வியூகத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே போ அப்படின்னு சொன்னான்னா, அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க பெரியப்பா, அப்பா அவங்க கூட இருக்க சொல்லியிருக்காரு, நான் அப்போ அப்படி போக முடியாது அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ உள்ளே போ, நாங்கள் உன் பின்னாடியே வரோம், நம்மளாம் சேர்ந்து எல்லாரோடையும் சண்டை போடலாம் அப்படின்னோடனே, அப்போயும் அவன் சொல்கிறான், எனக்கு இது எங்கள் அப்பா வந்து இதை உடச்சிக்கிட்டு எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரே தவிர எப்படி மறுபடியும் வெளியில் வர்றதுன்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததில்லை அப்படின்னு. நீ பயப்படாத, நாங்களாம் உன் பின்னாடியே வந்துடுவோம், நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தர்மர் சொல்கிறாரு. அப்போது இவனோட தேரோட்டி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அபிமன்யோட தேரோட்டி, அவன் என்ன சொல்கிறான், தம்பி வேணாம்ப்பா, அப்பா வந்துட்டு இங்கே இருக்க சொல்லியிருக்காரு பெரியப்பாவோட, ரொம்ப முக்கியமாக பெரியவங்க யாரும் இல்லாமல் நீ உள்ளே போகாத, இது ஏதோ சதி மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி சரியாக தோணலை, நீ போகாத அப்படின்னோடனே, ஐயோ நீங்கள் பயப்படாதீங்க, நான் பெரிய வீரன், எங்கள் அப்பா வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு, இது வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அபிமன்யு உள்ளே போகிறான். உள்ளே போனால் ஒரு வட்டம் இருக்கும்ல, இவன் உள்ளே போக 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 எல்லா வட்டமும் எளிதாக உடையுது. அதாவது பத்ம வியூகத்தை உடைக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி தான் இவனுமே கற்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னடா இப்படி நம்ம எளிதாக உடைச்சிட்டே உள்ளே போய்கிட்டே இருக்கோமே அப்படின்னு பார்த்தா, என்னன்னா இது வந்து அவங்களோட பிளானாக இருக்குது. வேணும்னே இவனை உள்ளே சேர்த்துக்கிறதுக்காகவே அவங்க வந்து ரொம்ப எளிதாக அந்த வியூகத்தை உடச்சி மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. உள்ளே போயிட்டவொன்னே, கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளே போயிட்டவொன்னே தான் அவனுக்கே தெரியுது, நான் உள்ளே வந்துட்டோம், இவங்க எல்லாருக்கும் நடுலையும் மாட்டிட்டோம் அப்படின்னு தெரியுது. ஆனாலும் அவன் பயப்படவே இல்லை. சரி, இவங்க எல்லாருக்கும் நம்ம கையால் தாண்டா சாவு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறான். எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். துரோணர் கூட சண்டை போடுறான். அதுக்கப்புறம் வந்து கர்ணனோட சண்டை போட்டு கர்ணனை ஜெயிக்கிறான், சல்லியனை ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் துச்சாதனன் வரான், துச்சாதனை அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான். எல்லாரோடையும் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். என்னன்னா அடுத்ததாக வந்துட்டு துரியோதனனோட மகன் வரான். யார்? லக்ஷணகுமாரன்றது துரியோதனோட மகனுடைய பேர். அவன் இவனுக்கு எதுக்காக போருக்கு வந்து நிற்கிறான். என்னன்னா ஏற்கனவே இந்த 11வது நாள் 12வது நாள் முந்தா நேத்தோ நடந்த போரில் இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அபிமன்யு என்ன பண்ணியிருப்பான்னா, லக்ஷ்மணகுமாரனை நடுவில் அவனை தன்னோட தேர் சக்கரத்தில் கட்டிக்கிட்டு சண்டை போட்டிருப்பான். ரொம்ப அசிங்கம் ஆயிருக்கும். இது வந்து துரியோதனனுக்கே அசிங்கம் ஆயிருக்கும். அதனாலேயே வந்து அவனை கொல்லணும் அப்படின்னு துரியோதனன் சொல்லியிருப்பான். ஸோ இப்போது உள்ள அபிமன்யு மாட்டிக்கிட்டான்னொன்னே தன்னோட மகனை அனுப்பி வைப்பான். போடா, நீ போய் சண்டை போடுற, அவன் கூட, அவனை ஜெயிச்சுட்டு வாடான்னு. இந்த சண்டை நடக்கும்போது இந்த லக்ஷணகுமாரனை அபிமன்யு கொன்றுவான். கொன்ன உடனே அவ்வளோதான், இவன் கதற ஆரம்பிச்சிருவான் துரியோதனன். என் வாழ்க்கை முடிஞ்சு, நீ நான் யாருக்காக வாழணும், என் பையனே இல்லை அப்படி அப்படின்னோடனே இப்போது துரோணருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். தன்னோட வியூகத்துக்குள்ளே ஒருத்தன் வந்து உள்ளே இருக்கிறவங்களே இப்படிலாம் பயங்கரமாக கொள்றான்னா, அப்போது நம்ம என்னடா பண்ணுறோம், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இவ்வளோ நேரமே அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. என்னடா அந்த பையன் இப்படி சண்டை போடுறான், எதுனா அர்ஜுனன்களா விடலாம் பெரிய ஆளாக இருக்கானே, இவன் பயங்கரமான வீரனாக இருக்கானேன்ட்டு உண்மையாக ஒரு திறமையான ஒரு வில்லாளிக்கு இன்னொருத்தனை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும்ல, ஒரு டேலண்டான ஒருத்தவங்களை பார்க்கும்போது. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு இப்போது பார்த்துட்டு இருந்த துரோணருக்கு இப்போது ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு நெருக்கடிக்குள்ளே அவர் போயிடுவார். அப்படி நெருக்கடிக்குள்ளே போனவொன்னே அவர் சட்டுன்னு என்ன பண்ணுவார், இங்கே வாங்க, முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த பெரிய பெரிய சகுனி, கர்ணன், சல்லியன், ஜெயத்ரதன், இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் அவனை சுற்றி நிற்க வச்சு அவன் கூட சண்டை போட சொல்லுவான். அவன் மேலே வில்லெறிய சொல்லிகிட்டே இருப்பார் துரோணர். அப்படியும் அவன் சூப்பராக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போது சட்டுன்னு என்ன பண்ணான், இப்படிலாம் இவனை ஜெயிக்க முடியாது, இவனை வேறு மாதிரி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்ணா நீ பின்னாடி பக்கமாக போயிட்டு அவனோட வில்லை உடச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை வந்து அவனோட வலது பக்க தேர் சக்கரத்தை உடைக்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அவனோட சாரதியை கொன்றுவார். இன்னொருத்தனை வந்துட்டு குதிரைகளை கொல்ல சொல்லிடுவார். இப்படி சுற்றி எல்லாரும் பிளான் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப சின்ன பையன் இல்லை, அவனால்
அவனால் என்ன பண்ண முடியும், வீரன் தான் அப்படின்னாலும் மொத்தமாக பெரிய பெரிய ஆட்கள், அதாவது கௌரவ சேனையில் இருக்கிற மிக பலம் வாய்ந்த அத்தனை பேரும் அவனை சுற்றி நின்றுக்கிட்டு அவனை எதிர்த்து தாக்குறாங்க அப்படின்னோன்னா அவன் என்ன பண்ண முடியும், அவனால் முடியல, அவன் மேலே இது பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா தேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னோன்னா அவன் சட்டுன்னு கையில் வாள் எடுத்துடுறான். வாள் எடுத்துட்டு வாளில் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ வாளில் சண்டை போடுறவனை துரோணர் என்ன பண்ணுறாரு, அவனோட கையை வெட்டிடுறாரு. கையை வெட்டிட்டவொடனே இப்போது அடுத்தும் அவன் என்ன பண்ணுறான், நம்ம முடிகிறோம், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு தெரியுது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், ஒரு கையில் சக்கரத்தை எடுத்துடுறான். அவனோட தேர் சக்கரத்தை ஒரு கையில் எடுத்துட்டு அதை சொல்லட்டி 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 எல்லாரோடையும் சண்டை போடுறான். ஏன்னா இவங்க மாமா அந்த சக்கரத்தை வச்சு எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது கிருஷ்ணர் வந்து அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்ததால அதை வச்சு பயங்கரமாக சண்டை போடுறான். இப்போது இவ்வளோ நேரம் வெளியில் இருக்கிற மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பாண்டவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. இப்போ இவன் பின்னாடி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மற்ற பீமனோ இல்லை தர்மரோ என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க எல்லாரையும் உள்ளே விட முடியாதபடிக்கு இந்த ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் ஒரு மாலை வாங்கிட்டு வந்திருப்பான். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இவங்க காட்டு வாழ்க்கையில் வாழும்போது ஒரு நாள் வந்து அந்த ஜெயத்ரதன், அதாவது துரியோதனோட கடைசி தங்கச்சி துச்சலை இருக்கால, அவளோட கணவன் தான் இவன் ஜெயத்ரதன். அவன் வந்து திரௌபதியை தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இவங்கெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுருப்பாங்க. குடுமையெல்லாம் போட்டு நீ எங்களோட அடிமையெல்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருப்பாங்கல்ல. அங்கேருந்து போகிறவன் நேராக வந்து சிவன்கிட்ட போயிட்டு இவங்க எல்லாரையும் போரில் ஒரு நாள் ஜெயிக்கணுன்ற வரம் வாங்கிட்டு வந்திருப்பான். அவர் ஒரு மாலையை கொடுத்துருப்பாரு. அந்த மாலையை இவங்க நடுவில் போட்டால் யாராலையும் அதை தாண்டி வர முடியாது. அதனால இவங்க யாராலையும் இந்த பக்கம் வந்து இவனை காப்பாற்ற முடியல, எல்லாம் வேறு பக்கம் இருக்காங்க. ஸோ இதை போட்டதுனால இப்போ ஜெயத்ரதன் உள்ளே இருக்கான் இல்லையா, அந்த ஜெயத்ரதன் கிட்ட இவன் என்ன சொல்கிறான், துரியோதனன் இங்கே பார் ஜெயத்ரதா, இதுதான் சரியான சமயம், நீ வந்து அபிமன்யுவை கொன்று அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜெயத்ரதனுக்கும் அபிமன்யுவுக்கும் கதை போர் நடக்குது. 2 பேருக்கும் பயங்கரமான கதை போர் நடக்குது. அந்த கதை போரோட இறுதியில் அபிமன்யோட தலையை அடித்து அவன் கொன்னுடுறான். அதாவது சுற்றி எல்லாரும் நின்றுக்கிட்டு அவனோட கையை வில்ல உடச்சி தேரை அடித்து கையை வெட்டி கடைசியில் ஒரு பையனை கதை போர்லேயும் கொன்று அந்த பையனை கொன்னுடுறாங்க. அவன் கீழே விழுந்தவொடனே எல்லாரும் சுற்றி நின்று கை கொட்டி சிரிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் வெளியில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாம் கதறாங்க, பதறாங்க. தர்மர் வந்து துடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டீங்களடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாசறைக்கு திரும்புகிறாங்க. திரும்பும்போது இப்போது வேறு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா அர்ஜுனன், அவனுக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனால் அவனுக்கு தேரோட்டியாக இருக்கிற கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருது. கிருஷ்ணர் தெரிஞ்சவொடனே அவர் என்ன சொல்கிறாரு, சண்டை போதும், எல்லோரும் பாசறைக்கு திரும்பிட்டாங்க, நம்மளும் பாசறைக்கு போகலான்னு கூட்டிக்கிட்டு போகிறாரு. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. போகிற வழியில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்திரனுக்கு சொல்லி இதை பாரு, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் பையன் அர்ஜுனன் தன்னோட மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா உயிரை விட்டுருவான். அதனால் நீ என்ன பண்ணு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி நீ பண்ணுன்னா இந்திரனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. கொடுத்தபடியே இந்திரன் என்ன பண்ணுறாரு, நடுவழியில் ஒரு வயசான ஆள் மாதிரி, ரொம்ப வயசான அந்தனர் மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு வேதியன் மாதிரி நெருப்பு மூட்டி நெருப்பில் விழறதுக்கு அந்த நெருப்பு சுற்றி 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 வராரு. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன்ட்டு அங்கே பாரு அர்ஜுனா, அந்த ஆள் ஏதோ அதில் விழுந்து சாக போகிறான் போல இருக்குது, ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அர்ஜுனனுக்கு பாவம் ஆகிடுது. நிறுத்து கிருஷ்ணா, தேர நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு, எதுக்கு இதை சுற்றிட்டு இருக்கீங்கன்னா, நான் வந்து சாக போகிறேன். ஏன் சாக போகிறீங்கன்னா, என் புள்ள உலகத்தில் இல்லை, என் புள்ள இறந்துட்டான், இன்னும் நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன எல்லாமே என்ன, நான் சாக போகிறேன், என்னை விடு அப்படின்னோடனே, ஐயோ என்னங்க நீங்கள் புள்ள செத்தா உயிரை விட்டுருணுமா, அப்படிலாம் கிடையாதுங்க, வாழ்க்கை நிறைய இருக்குது அப்படின்னு. நீ எல்லாம் பேசுவப்பா, உன் பிள்ளையா செத்துச்சு, உன் புள்ள செத்தா நீ இந்த மாதிரி சாகாமல் இருப்பியா, ஆனால் சத்தியமாக சொல்கிறாங்க என் புள்ள செத்தா நான் சாக மாட்டேன்னு பேச்சு வாக்கில் சத்தியம் பண்ணிடுறான். சரின்னா அங்கேருந்து கிளம்பி வராங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவன் கையில் ஆயுதம்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறாரு. ரொம்ப களைப்பாக இருக்கப்பா இதெல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சிடுறாரு. ஏன்னா வந்துட்டு விஷயம் தெரிஞ்சவனா அவன் எப்படி என்ன பண்ணுவான், என்ன மாதிரி நடந்துக்குவான்னு தெரியாது. கையில் ஆயுதம் எதுவும் இருக்கிறது நல்லது இல்லை இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சிடுறாரு. பக்கத்தில் போக 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 இவங்க இடத்துக்கு பக்கத்தில், இவங்களோட பாசறைக்கு பக்கத்தில் போக போக அதை வந்து இவங்களோட வீரர்கள்லாம் கதறி அழுகிறதும், அங்கே ஒரு சூன்யமான சூழ்நிலை நிலவரதும் அப்படிலாம் பார்த்தோன்னே அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கிருஷ்ணா என்ன நடந்துச்சு சொல்லு, ஏதோ நடந்திருக்கு, இன்றைக்கி ஏதோ நான் அம்மா பக்கத்தில் யாரோ இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியுது, உனக்கு தெரியாமல் இருக்காது சொல்லு, இறந்தது யார், என் கூட பிறந்தவங்களா இல்லை எனக்கு பிறந்தவங்களா அப்படின்லாம் கேட்குறான்.
இப்போ கண்ணன் வந்து அழுதுகிட்டே இருக்காரு. கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வருது. "சொல்லு கிருஷ்ணா யாரு? அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அபிமன்யுக்கு ஏதாவது ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்து அழுதுகிட்டே என்ன பண்ணுறாரு, "என் மருமகன் அபிமன்யு" அப்படின்னு சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் நடந்ததையும் சொல்லிடுறாரு. கிருஷ்ணர் வந்து என்ன நடந்துச்சு, எப்படி இறந்தான் எல்லாத்தையும் சொன்ன உடனே அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. போய் கதறி அழுகிறான், மயக்கம் போட்டு விழுறான். அவனை மயக்கத்தை தெளிவிக்கிறாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்துட்டு, "இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. என் மகன் வந்து அப்படிப்பட்ட வீரன், அவனை இழந்துட்டு நான் எதுக்கு உயிரோட வாழணும்னு" சொல்லி நெருப்பை வளர்த்து அதில் இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். எல்லாரும் பதறாங்க. அப்போது அதே வேதியன் நம்ம வழியில் பார்த்தோம் இல்லையா, அந்த அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பார்த்தாங்க இல்லையா, அவர் வந்து அர்ஜுனனை தடுக்கிறாரு. "எதுக்கு என்ன தடுக்கிறேன்னா, என்ன நீ தடுத்தல, என்ன சொல்லி தடுத்த? என் பையன் வந்து இறந்தப்போ நான் சாகுறேன்னு போனப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னேன். அவ்வளோ பெரிய சோகம்லாம் கிடையாதுன்னு. எனக்கு நீ சத்தியம் வேற பண்ணி கொடுத்த. நான்லாம் என் பையன் இறந்து போனால் நான் வந்து நெருப்பில் விழுந்து சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அவர் கேட்டவுடனே அப்போ அர்ஜுனன் வந்து நெருப்பில் விழுந்து சாகிற தற்கொலை பண்ணிக்கிற தன்னோட எண்ணத்தை நிறுத்திக்கிட்டு இப்போ அவன் கோபம் முழுக்க தன்னோட சகோதரர்கள் மேலே திரும்பும். "ஒரு சின்ன பையன் உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன், அவனை தனியாக போர் பண்ண விட்டுட்டு நீங்களாம் என்ன பண்ணீங்க?" அப்படின்னு தர்மரை திட்டுறான், பீமனை திட்டுறான். எல்லாரும் திட்டின உடனே இப்போ தர்மர் சொல்கிறாரு, "இல்லை நாங்களாம் போனோம், ஆனால் அந்த ஜெயத்ரதன் தான் இந்த மாதிரி அவன் சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டு வந்த மாலையை வச்சு எங்கள் எல்லாரையும் தடுத்துட்டான், அவனே தான் வந்து பையனையும் கொண்டிருக்கான்" அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்போ வியாச பாரதத்தில் வந்து ஜெயத்ரதனே தான் கொல்லுவான், வில்லி பாரதத்தில் கொல்றது வேற ஒருத்தனாக இருக்கும். ஆனால் வந்து இவங்க எல்லாரையும் தடுத்தது வந்து ஜெயத்ரதனாக இருக்கும். அதனால வந்துட்டு இதுக்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை நான் கொல்லுவேன், நாளைக்கு சாயந்தரம் சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே நான் அதை கொல்லுவேன், அப்படி நான் அதை பண்ணலைன்னா நான் நெருப்பில் விழுந்து செத்துருவேன் அப்படின்னு சபதம் போட்டுருவான் அர்ஜுனன். இந்த சபதத்தை கேட்டோன்னே தர்மர் பயந்துருவார். ஏன்னா அவன் வந்து இவர்கிட்ட சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தவன், இவன் பாட்டுக்கு இப்படி சபதம் போட்டான், ஒருவேளை இவனால் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் கிருஷ்ணனா? என்ன ஆகும், என்னை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு எல்லா ஆளுக்கு ஒன்று பண்ணுறீங்க, அவன் பாட்டுக்கு சபதம் பண்ணுறான், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அர்ஜுனனை கூப்பிட்டு, "அர்ஜுனா இங்கே வா, நம்ம 2 பேரும் போய் முதல்ல நம்ம சிவபெருமான்கிட்ட நம்ம வந்து ஜெயத்ரதனை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஆயுதம் வாங்கிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தர்மர்கிட்ட மற்றவங்க கிட்டலாம் நாங்கள் வந்து பொழுது விடியறதுக்குள்ளே வந்துடுறோம், நீங்களாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனோட கிளம்புவார். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அர்ஜுன் ரொம்ப சோர்வாக இருப்பான். அர்ஜுன் ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்து கிருஷ்ணர் என்ன சொல்லுவார், "நீ ரொம்ப சோர்வாக இருக்க, நீ ஏதாவது சாப்பிடு, நீ ஒன்றுமே சாப்பிடல, கண்டிப்பாக மகன் இறந்துட்டானா சாப்பிட முடியாது தான், ஆனால் நாளைக்கு நீ போர் பண்ணணும், நீ ஜெயத்ரதன் ஜெயிக்கணும்னா நீ வந்து திடமாக இருக்கணும், நீ சாப்பிடணும்" அப்படின்னு பழங்கள்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறான், "என்னால் இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா வந்துட்டு நான் பூஜை பண்ணிட்டு தான் எப்போவுமே சாப்பிடுவேன், சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன்" அப்படின்னு. சரி சிவனுக்கு பூஜை பண்ணின்னு இவரே பூவெல்லாம் எடுத்து மாலெல்லாம் கட்டி கொடுக்குறாரு கிருஷ்ணர். பூவெல்லாம் கொடுத்துட்டா, "ஆனால் நான் எப்போவுமே பூஜை பண்ணுற சிவலிங்கம் இன்றைக்கி என்கிட்ட இல்லை" அப்படின்னோடனே, "என்ன சிவன்னு நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணு" அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. "என்ன சொல்கிற?" அப்படின்னு அர்ஜுன் கேட்டோன்னா, "நானும் சிவனும் வேறு வேறு கிடையாது, பூஜை பண்ணுன்னு" சொன்னோன்னே அர்ஜுனனும் சிவனுக்கு பூஜை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு மனசால சிவனை நினச்சிக்கிட்டு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் சிவனை பார்க்குறாங்க. பார்த்தா எந்தெந்த இடத்துல சிவனுக்கு பூ வச்சாரோ அந்த இடத்துலலாம் பூ இருக்குது. சிவனோட காலில் எந்த பூக்களை இவன் தூவி அர்ச்சனை பண்ணனோ அதே பூக்கள் சிவனோட காலடியில் இருக்குது. அதாவது அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற மாதிரி. இப்போது சிவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஜெயத்ரதனை ஜெயிக்கிறதுக்கு அஸ்திரம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி வராங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, நம்ம தர்மவான் நியாயவான் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, பீமரோட மகன் கடோத்கஜனை கூப்பிட்டு, "இங்கே வா, நேராக துரியோதனனோட பாசறைக்கு போயிட்டு இந்த மாதிரி அர்ஜுனன் ஜெயத்ரதனை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொல்லுவேன்னு சபதம் போட்டுட்டான், அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக அஸ்திரம் வாங்குறதுக்கு சிவபெருமானை போய் பார்க்க வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை நீ சொல்லிவிடு" அப்படின்னோடனே கடோத்கஜன் கேட்குறான், "பெரியப்பா இது எதுக்கு பெரியப்பா, போரில் இப்படிலாம் சொல்லணுமா, சொல்லிட்டு தான் ஜெயிக்கணுமா என்ன?" அப்படின்னு. "ஆமாம் அதுதான் போர் தர்மம், சொல்லிவிடு, அதுக்கப்புறம் நம்ம அவங்க என்ன பண்ணணுமோ ஏற்பாடுகள் பண்ணிக்கட்டும், நீ போய் சொல்லிட்டு வானோன்னா." பெரியப்பா சொன்னால் வேறு வழி இல்லை, போகணும்ல. கடோத்கஜன் அங்கே போகிறான், எல்லோரும் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்கிறான். சொன்னோன்னா எல்லாரும் கலாச்சி சிரித்து பேசுகிறாங்க. "எது பையன் செத்துட்டான்னு நெருப்பில் விழ போனானா? என் பையன் கூட தான் செத்துட்டான், வந்து லக்ஷ்மணகுமாரன் கூட தான் செத்து போனான், நானே நெருப்பில் விழுந்து போனேன், இல்லை சிவபெருமான்கிட்ட போய் ஆயுதம் கூடன்னு கெஞ்சிட்டு இருந்தேன்" அப்படின்லாம் கிண்டல் பண்ணுறான். அது கடோத்கஜன் என்ன சொல்கிறான், "உனக்கு அபிமன்யு மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா நீயும் இதெல்லாம் பண்ணியிருப்ப" அப்படின்னு பேசுகிறான். உடனே வந்துட்டு
துரியோதனன் பாரேன் இந்த அரக்கி மகனுக்கு அரக்கன் புத்தி இப்படி தானே இருக்கும் அப்படிலாம் கிண்டல் பண்ணுறான். அதுக்கு கடோத்கஜன் சொல்கிறான், ஆமாம்மா நான் அரக்கன் தான், அரக்கங்களுக்குன்னு ஒரு சில புத்தி இருக்கும், அந்த புத்தி வந்து கண்டிப்பாக தன் கூட பிறந்தவனுக்கே விஷம் கொடுத்து கொல்லணும்னு நினைக்காது, அவங்களோட அரக்கு மாளிகையை எரிக்கணும்னு நினைக்காது, அநியாயமாக அவங்கள வந்து சூதாட வச்சு காட்டுக்கு அனுப்பாது, அண்ணனோட பொண்டாட்டியவே வந்துட்டு துகில் இருக்கணும்னு நினைக்காதுன்னு என்னென்னவோ சொல்கிறான். இதெல்லாம் பேசிட்டு எங்கள் பெரியப்பா சொல்லிட்டு வர சொன்னார், சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது ஜெயத்ரதன் பயந்துடுறான். ஐயோ நான் என் ஊருக்கு போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னோடனே துரியோதனன் என்ன சொல்கிறான், நீ ஏன் பயப்படாத, நாங்கள்லாம் உனக்கு இருக்கோம்ல, இத்தனை பேர் உன்னை காப்பாற்றும் போது அவன் என்ன பண்ணிட முடியும், உன்னை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலவரை அமைச்சு அதில் வேணால் ஒழிச்சு வச்சிடுறாங்க. இப்போது மறுநாள் காலையில் வர கிருஷ்ணரும் அர்ஜுனரும் போர்க்களத்துக்கு வராங்க. 14வது நாள் அன்னைக்கு வந்து சாத்தியகிக்கும் சல்லியனுக்கும் இடையில சண்டை நடக்குது, துரியோதனனுக்கும் தர்மருக்கும் இடையில சண்டை நடக்குது. இந்த மாதிரி சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து அர்ஜுனன் வந்து அன்னைக்கு முழுக்க ஜெயத்ரதனை எங்கேயாவது பார்த்துடணும்னு தேடிக்கிட்டே இருக்கான், எங்கேயுமே கிடைக்கல. பொழுது முடிய போகுது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வருது.